தினமொரு தகவல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கணுமா? வாய்ப்பு என்பது சிறியதோ பெரியதோ என்பது அல்ல, அதை நாம் பயன்படுத்துகின்ற விதத்தில்தான் நம்முடைய வாழ்க்கை அமைகின்றது. வாய்ப்பு என்பது சிறியதோ பெரியதோ அல்ல, அதை நாம் பயன்படுத்துகின்ற விதத்தில்தான் நம் வாழ்க்கை அமைகின்றது. என்ன ஒரு அற்புதமான வரிகள்! அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ரொம்ப சின்னதுன்னு நம்ம எண்ணிவிடக்கூடாது. கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வகையில் நம்மளுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிட்டும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமான விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்திருப்பாரு. அவர் ஒரு வார்டுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோதான், நம்ம ஒரு வார்டு கவுன்சிலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பணிகளை, கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஆனால் தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வார்டு கவுன்சிலர் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தினார்னு வைங்களேன், அடுத்த முறை நகர்மன்ற தலைவராயிடலாம், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆசை நிறைய இருந்தாலும் கூட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடிய மனிதன்தான் வெற்றியாளனாக மாறுகின்றான். மீண்டும் தினமொரு தகவல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி.